உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களாகிய நாம் மிகவும் விஜிலண்டாக இருக்க வேண்டும். அதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பல மார்க்கங்களிலிருந்து நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரால் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற விசுவாசிகளாக நாம் இருப்போம். பழைய காரியங்கள் எல்லாம் பழைய விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், மனித ஆராதனையாக இருக்கலாம், சொரூப ஆராதனையாக இருக்கலாம், பிரார்த்தனைகளாக இருக்கலாம், விக்கிரக ஆராதனையில் நாம் மூழ்கி இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டு யாரோ ஒருத்தர் நம்ம ஜெபிச்சிருக்காரு, யாரோ ஒரு சொந்த பந்தங்கள் இல்லை ட்ராக்ஸ் கொடுக்குற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு, அந்த ட்ராக்ஸ் மூலமாக இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு விடுதலை பெருவிழா நடக்கிற இடத்துல நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோ இல்லை டிவிலேயோ இல்லை யூடியூப்லேயோ ஏதாவது வழியில் தேவன் நம்மை தொட்டிருப்பார். நாம் பல மார்க்கங்கள்லேருந்து பல பல திசைகளிலிருந்து நம்ம வந்திருப்போம். ஆனாலும் தேவன் நம்மை ரட்சித்தார், கிருபையாக ரட்சித்தார். அவருடைய கிருபை நாம் அவர் மேல் வைத்த உறுதி, அதாவது விசுவாசம் என்று சொல்லலாம். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது நாம் எப்போது வழி விலகி போவோம்? நான் தேவனிடம் முதன்மையாக இருந்தேனே, நான் அவ்வளோ பெரிய பரலோகத்தில் வீட்டிருந்தேன் என்று பிசாசானவன், அந்த அந்தகார லோகாதிபதி நம்மை தேவனிடம் செல்லாதபடி, நாம் ஜெபிக்காதபடி, தேவனுடைய வார்த்தை நம்மில் கிரியை செய்யாதபடி, நாம் அதை வாங்கி உட்கொண்டு 30, 60, 100 பயன் கொடுக்காதபடி அவன் நம்மை எப்படியாவது விழ அவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படியாக தான் வேதாகமத்திலே 1 பேதுரு 5:8 சொல்கிறது. ஏனெனில் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறாக இருக்கிறான். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருந்து வழி விலகி போகாதபடி, அதனால தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இவ்வாறு ஜெபிக்கும் பொழுது நாம் பின்மாற்றம் அடைய மாட்டோம். அப்பொழுது நாம் தேவ பலனை பெற்று நம் வாழ்க்கையில் சோதனைக்காரன், பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் சாத்தான் நம்மளை தொடாதபடி நாம் ஆவியில பலன் கொண்டு உறுதியாக இருந்து அந்த வெளிச்சத்தின் தேவனாகிய உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் அறிந்தவர்கள், இன்னும் மென்மேலும் கிறிஸ்துவத்திலும் சத்துவத்திலும் வளர்ந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக, சமாதானத்தின் கனி கொடுக்கிறவர்களாக, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிப்பின் கனியை கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு நாம் வெளிச்சமாகவும், இந்த சத்தியத்தை அநேகருக்கு இன்னும் எத்தனையோ பேர் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லும்படியாக நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்வதாக இருப்போம். அதனால் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், பிசாசானவனுக்கு எதிர்த்து இருக்க வேண்டும். அப்போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஏன்னா அவன் எப்ப நம்மை ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த நம்மை எப்பொழுது விழ வைக்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, வகை தேடி ஏதாச்சும் ஒரு நம்மிடம் உங்களிடம் ஒரு வீக்னஸ் இருக்கா? எதிராச்சும் நீங்கள் உங்களுக்கு ஒரு
பலவீனம் இருக்கா? நீங்கள் அதில் உணர்களாக இருக்கீங்களா? அதாவது பணத்தாசையிலையா, மத வெறியிலையா, ஜாதி வெறியிலையா, இல்லை நான் தான் பெரியவன், என்னை விட யாரும் முன்னுக்கு வரக்கூடாது என்ற ஒரு பெருமையா, மேட்டிமையா, என்னை காட்டிலும் யாரும் பெரிய இடத்துக்கு போகக்கூடாது, நான் தான் போகணும் அப்படின்னு மற்றவங்களை தடுத்து கொண்டு இருக்கிற ஒரு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கா உங்கள்கிட்ட? கிறிஸ்துவத்தில் இருந்தும் மற்ற நல்ல குணாதிசயம் இருந்தும் ஏதோ ஒரு வீக்னஸில், இச்சையில் விழுந்து கிடக்கிறீங்களா? வைராக்கியத்தில், கசப்பு வைராக்கியத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? மன்னிக்காமல் இருக்கீங்களா? பழைய சட்டை ஆகிய கோபத்தையும் சண்டைக்கு விரைந்த காலுகளையும் தூஷண வார்த்தைகளையும் மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற கடினப்படுத்துகிற வார்த்தைகளையும் மற்றவர்களை நிந்திக்கிற, மற்றவர்களை கடினமாக நடத்துகிற, மற்றவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கிறதா? செயல் இருக்கிறதா? மற்ற எல்லா காரியம் இருக்கும், இதில் ஏதாச்சும் ஒன்றில் விழுந்து கிடக்கிறோமா? அதை பார்த்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதில் ஏதாவது ஒரு காரியத்தில் வீக்னஸை நம்ம பார்த்து அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். லைக் எ ரோரிங் லைன், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஏதாச்சும் கிடைக்குமான் என்று சிங்கம் காட்டிலே அலைந்து திரியும். ஏதாச்சும் கிடைக்குமா இன்று நான் பசியாக இருக்கிறேன் என்று. அதுபோல பிசாசானவன், ஐயோ யாரும் கிடைக்கலையே, தேவ பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்களே, ஆலயத்துக்கு போகிறாங்களே, உண்மையாக இருக்காங்களே, பக்தி வைராக்கியம் இருக்காங்களே, தவறு செய்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பியும் வந்துடுறாங்களே, நம்ம ஏமாந்து போகிறோமே அப்படி என்று அவன், நம்ம காரியம் நடக்கலே என்று அவன் வேதனை இருப்பான். ஆனால் நாம் இதில் ஏதாவது ஒரு காரியத்தில் பலவீனப்பட்டு விழுவதற்கு ஏதுவாக இருந்தால் தேவனை பற்றி கொள்ளாமல் ஜெபிக்க தவறி, துதிக்க தவறி, நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம தினமும் இருந்தால், அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு தேவனோடு உரையாடி கொண்டு இருப்பதில் நாம் நம்மை மிகவும் குறைவுள்ளாக இருந்து, ஏனோதனமாக இருந்து, ஏதோ ஜெபிக்கிறோம் வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நாம் தினமும் ஜெபிக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பலவீனத்தில் அவன் சுற்றி திரிந்து நம்மை பிடித்து கொள்வான். அதனால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், தெளிந்த புத்திகளாக இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்னா, ரட்சிக்கப்பட்ட இப்படி நம்ம ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவர் மறுதளிக்காமல் எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு கடினமான நேரங்கள் அக்னி போல அதில் நடக்கிற போல ஒரு காரியங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், அப்போதும் ஆண்டவரை பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டு போவோமானால் ஏற்ற காலத்திலே நம்ம அறுவடை செய்யும்படி, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யும்படி ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, அவருக்குள் நிலைப்படுத்தி நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை புறம்பே தள்ள மாட்டார், நம்மை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நம்மை கைவிட மாட்டார். நம்மை துக்கப்படுத்தினாலும் நம் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்த்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தேவ பிள்ளைகள், தேவனை அறியாத வேற்று மதத்தார் இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரம ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தருக்குள் உறுதியாக இருங்க. உங்களுக்கு வேண்டிய தேவைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் உங்களுக்கு கொடுக்காம விட மாட்டார், மறக்க மாட்டார். உங்கள் பலவீனங்கள், சுகவீனங்கள், உங்கள் வருத்தங்கள், பாரங்கள், நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இன்றே இப்போதை பார்த்து ஒவ்வொருத்தரும் விலகி போகும்படியான கட்டளை கொடுக்குறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஓ சோத்திரம் ஆண்ட ரீபாலாரா ஷஹபலப ரைக்கார பந்தரியோ ஓ ரிஹே ஷேகலேபே கரு ஷெபாக்கா பாபா ஓரி அந்தரபலா. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாம நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் ரத்தம்
ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென்.